कहाँ जा रहे हैं कुछ नहीं पता है। हाँ नमस्कार जी। कुछ नहीं पता है हाँ लक्ष्मी जी जिधर ले जाएगा उधर ही जाएगा। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி குவார்தா சிட்டிக்கு போகிறேன். ஸோ குவார்தா சிட்டி இங்கே வந்து ஒரு 60 கிலோமீட்டரு. ஸோ இன்றைக்கி என்ன ரீசன்னா எதுக்கு போகிறேன்னா, 2 பேர் வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுறணும். ஸோ நார்மலாக வந்து 20 கிலோமீட்டரில் கூட பஸ் ஸ்டாப் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கல லெஸ்பன் போகிறதுக்கு. ஸோ நான் இருக்கிற இடத்துல வந்து லெஸ்பன் போகிறதுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கல. அதனால தான் குவார்தாவில் புக் பண்ணிட்டாரு. குவார்தா வந்து எங்களுக்கு வந்து 60 கிலோமீட்டர் அப்படி வருமோ. ஸோ அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஷியன் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டுக்கு போகணும். ஸோ கிராசரி எல்லாம் முடிஞ்சு. ஸோ அவங்கக்கிட்ட எதுக்குன்னா நம்ம இந்த போர்ச்சுகல் கிராசரி ஷாப்பில் வந்து இன்டர்மார்ட் ஷிப்பிங் ட்ரெஸ்ஸும் இருக்கும். அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே கிடைக்காதுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஏஷியன் ஷாப், நம்ம இந்தியன் ஷாப்புக்கு கிராசரி ஷாப்புக்கு வந்து கண்டிப்பாக அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வரணுமோ. ஸோ நார்மலாக வந்து இன்னொரு 90 கிலோமீட்டரில் போகிறது இருந்தது பிளானு. ஸோ எதுக்குள்ள அவ்வளோ தூரம் நினச்சிட்டு அவர் இங்கே எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து போகிறதுக்கு அங்கே எதுக்குன்னா அங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்கும். ஸோ ஷாப்பிங் பண்ணுறது கூட ஆள் வர்றாங்க. ஸோ ஒரு 9 பேர் போயிட்டு அவங்க 2 பேர் விட்டுட்டு வரும்போது 7 பேர் வர மாதிரி. ஸோ வாங்க, நான் கூட ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். போயிட்டு என்னென்னு பார்ப்போமோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கும். ஸோ இது நான் போகிற கார் வந்து, ஸோ என்னோடய கம்பெனியில் வந்து 4-5 கார்ஸ் இருக்கும். இன்றைக்கி எதில் போனோம்னா அன்றைக்கி போயிட்டு நல்லா இருந்த வெஹிக்கிள் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற பேப்பரில் வந்து போயிட்டு போகணுமோ. எதுக்குன்னா போலீஸ்கார் பிடிச்ச கூட எல்லா கார்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கம்ஃபர்ட்டாக ஆள் எது எடுத்து போகலாம்னா அந்த வெஹிக்கிள் எடுத்து போகணும். ஸோ நீங்கள் இது பார்த்தா நம்ம டர்போ இது ஃபேனு வந்து பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட் பண்ணுற ஃபேன்ஸு. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் இது பண்ணிட்டாரு. ஸோ நார்மலாக இங்கே வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து இந்த ஃபேன்ஸு இது அதே மாதிரி இது பெரியது. நீ மேலே போகும்போது கூட பார்க்க முடியுமோ. இது பாருங்கள், மொத்தம் வந்து ஹில்லு எவ்வளோ ஹைட்டான ஹில்லுன்னா வெஹிக்கிளை வந்து ஸ்பீடாக போக முடியல, அந்த பெரிய ஹில்லு இது வந்து. அதே மாதிரி கீழே பாருங்க. ஸோ நான் வரும்போது எவ்வளோ ஹைட்டில் வந்துட்டானே உங்களுக்கே தெரியுமோ. ஸோ அங்கே பார்த்தா அது இந்த பவர் பிளான்டேஜுக்கு வந்து அது ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே கூட வில்லேஜ் இருக்குங்க. ஸோ கீழே கூட சும்மா இதே கிடையாது, பார்க்குறது கூட பாருங்கள் எவ்வளோ அகலாக இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மாதிரி தெரியுது. மேலே வந்து பார்த்தா இன்னும் வந்து வண்டியை வந்து நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டி கொஞ்சம் நல்லா பார்க்கலாமோ. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ரெய்னிங் சீசன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கிராஸ் எல்லாம் வந்துடும்ல, அதனால தான் நல்லாயிருக்கும். மெர்க்லஸ் பெஞ்சு பாருங்கள், பெஞ்சு ஷோரூம் வந்துச்சு குவார்தா சிட்டியில் வந்து. ஸோ நம்ம நாட்டில் வந்து நம்ம ஷோரூம் கூட போக முடியாது, இங்கே கூட நம்ம கார் கூட வாங்கலாமோ. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும் இங்கே கார் வாங்குறதுக்கு. இங்கே எவ்ரி சர்க்கிள் பாருங்கள், சிக்னல் வந்து நார்மலோ. அந்த ஃபுட் பார்க்கர் வந்து ஜிப்ரா கிராசிங் அவங்களுக்கு ஒரு லைட்டிங்கும் நம்மளுக்கு ஒரு லைட்டிங்கும். அதே மாதிரி எவ்ரி சர்க்கிளில் பாருங்கள், போர்ச்சுகல் வந்து அதிகமாக ரவுண்டு சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ எங்கே போனால் கூட நான் யூ டர்ன் வாங்குறதுக்கு முடியாது, எங்கே கூட ரவுண்டு சர்க்கிள் தான் மொத்தம் வந்து. ரவுண்டு சர்க்கிளில் எங்கே போகணும்னு நினச்சிட்டு கூட சுற்றி தான் வரணுமும் போகணுமோ. ஸோ அது நல்லாயிருக்கும். எதுக்குன்னா நம்ம டிரைவிங் வந்து ஆக்சிடென்ட் வந்து கம்மி ஆக முடியுமோ. எதுக்குன்னா இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் வந்து சிக்னலே கிடையாது. ஸோ நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து லெஃப்ட்டு பார்க்கணுமோ. லெஃப்ட்டில் யாருமே ஆள் இல்லைன்னா நம்ம கார் வந்து முன்னாடி போகணும். ஸோ நமக்கு லெஃப்ட்டில் கார் வருதுன்னா நம்ம கண்டிப்பாக நிப்பாட்டணும், அங்கே வெயிட் பண்ணி அவங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம போகணுமோ. ஸோ இதுங்க வந்துச்சு பஸ் ஸ்டாண்டு இது வந்து குவார்தா பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதில் வந்து லோக்கல் பஸ்ஸு, அதுக்கப்புறம் சிட்டிக்கு போகணுமுன்னா இந்த ரேட் எக்ஸ்பிரஸ் வந்து மொத்தம் இந்த போர்ச்சுகலுக்கு மொத்தம் இதுதான் பஸ்ஸு, ரேட் எக்ஸ்பிரஸ் தான். எவ்ரி வில்லேஜுக்கு, எவ்ரி சிட்டிக்கு, எவ்ரி டவுனுக்கு எல்லாம் மொத்தம் இடத்துல வந்து ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும் அந்த பஸ்ஸுக்கு வந்து. இது இவங்களு தான் லெஸ்பனுக்கு போகிறாங்க 2 பேரும். ஸோ இந்த 2 பேர் வந்து லெஸ்பன் போகிறதுக்கு இவங்களை விட்டுட்டான். ஸோ இவர் தான் ஓம்னு சொல்லிட்டு இவர் நேபாளிக்காரு. ஸோ மொத்தம் நேபாளிக்காரு தான். நான் ஒரு ஆள் தான் இன்றைக்கி வந்தா இந்த இவங்களுக்கு கூட. ஸோ கேமரா வந்து அவர் தான் எடுத்துட்டார், மொத்தம் வீடியோ எல்லாம் அவங்களுக்கு தான். ஸோ இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று செலிப்ரேஷன்ஸ் வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் கிடையாது, ஏதோ அக்கேஷன் நடக்குது. அதனால தான் எல்லாம் பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்துட்டார். ஸோ இவங்க மொத்தம் பார்த்தா மொத்தம் பிளாக் ட்ரெஸ் தான் வந்துட்டார். என்னென்னு தெரியல, கேட்கல.
ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் ஷாப்பிங் மாலு. ஸோ இந்த ஷாப்பிங் மாலில் வந்து மொத்தம் மொபைல்ஸு, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு, ஹேர் கட்டிங்ஸு, கீழே பார்த்தா ஷாப்பிங் மால். இது நம்ம கிராசரி வெஜிடபிள்ஸு, ரைஸு இந்த மாதிரி ஷாப்பிங்கு நல்லாயிருக்குங்க. இது ஒரு பெரிய இது சிட்டிக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு சிட்டியில் வந்து இந்த ஷாப்பிங் மால் வந்துட்டாச்சு. ஸோ ஷாப்பிங் மாலில் வந்து மேக்ஸிமம் இங்கே வருவார். எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வேணுமన్నా, ஒரு எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் வேணுமన్నా, ஃபேன் வேணுமన్నా, மொபைல்ஸ் வேணுமన్నా, என்ன வேணுமన్నా கூட இங்கேயே வரணும். ஸோ இது வந்து வேர்ல்டு ஆப்பு வந்து காயின் சிஸ்டம் ஏதோ கொடுத்துட்டாரு. ஸோ இது ஏதோ ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்காக நம்ம ஐஸு, நம்ம ஃபேஸு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏதோ யூரோஸ் கூட ஃப்ரீ காயின்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அது நம்ம வேணுமன்னா அப்படியே கீப் பண்ணலாமோ, இல்லைன்னா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக சேல் பண்ண கூட முடியும். நான் இது வாங்க வந்ததுக்கப்புறமும் நல்ல ரேட் இருந்தது. அது ஒரு தடவை நான் சேல் கூட பண்ணிட்டேன். அது மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக வருது காயின்ஸு கூட. ஸோ இதுங்க மொத்தம் வந்து ஷாப்பிங் முடிஞ்சுச்சு. ஸோ நான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டேன். ஐஃபோனுக்கு அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வேணும்னு நினச்சிட்டு ஏர்போர்ட்ஸ் வாங்கிட்டேன். ஆப்பிள் ஏர்போர்ட்ஸு. இது வந்து €250. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி பார்த்தா ஷாப்பிங்கில் நான் பார்க்குற காருங்க. உள்ளே எடுக்கல வீடியோ. ஸோ இது வந்து ஒர்த்தனில் வாங்கிட்டேன். ஸோ இங்கே நிறையா இருக்கும். ஒர்த்தனு, ஃபினாக்கோ, ரேடியோ அந்த மாதிரி 3, 4 இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்த்தன் மட்டும்தான் இருக்கும். வேறு இடத்துல போயிட்டேன்னா நிறையா இருக்கும். இது சின்ன ஷாப்பிங் மாலு. நான் விசுலோன்னா அது இன்னும் பெரிய ஷாப்பிங் மாலு. ஸோ அப்புறம் வந்து நான் இன்னொரு காட்டுறேன் பாருங்க. ஸோ அது உங்களுக்கு என்னென்னு புரியுமோ. ஸோ இது பாருங்கள் நம்ம இந்தியாக்காரது. அவர் டெல்லிக்காரன்னு நினச்சிட்டேன். டெல்லிக்காரர் வந்து இங்கே மொபைல் ஷாப்பு ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ இது பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க. எதுக்குன்னா நம்மால் எப்போ அதிகமாக வந்து ஒரு ஆளுக்கிட்ட வேலைக்கு போகணுமான்னு நினச்சிட்டே வருவார். ஸோ நம்ம கையில் ஒரு ஸ்கில்லு இருந்தான்னா இந்த மாதிரி ஒரு ஷாப் கூட போடலாமோ. நான் முன்னாடி வீடியோவோட சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு எஜுகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஸ்கில்லு வேணுமோ. ஸோ ஸ்கில்லு இருந்தான்னா கண்டிப்பாக ஏதோ இந்த மாதிரி நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க எல்லோரும் எனக்கு சொல்கிறாங்க, இவர் நேபாளக்காரர், இவர் இந்தியா தான் அவர் இந்தியா, நீ இன்றைய பாருங்கன்னு. ஸோ நான் அப்புறம் பேசலாமோ. இது வந்து இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதை வந்துச்சு அனுப்பிச்சுக்கோங்க. நீங்களும் கூட இங்கே வந்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷாப்பு கூட ஏதோ ஒன்று, எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, இல்லை மொபைல் ஷாப்பு, இல்லை எனக்கு ஃபர்னிச்சர் ஷாப்பு, ஏதோ ஒன்று எது கூட இங்கே பண்ணலாமோ. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள், வீடியோ எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.